ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து உடுப்பு நான் எப்படி டீக்ளட்டர் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம வந்து உடுப்பு, நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ப்ராடக்ட்ஸ் எதுனாலுமே நம்ம அப்படி செய்யலாம். ஸோ அப்படி செய்கிறதுல நமக்கு இன்னும் ஸ்பேஸ் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம உடுத்தாத உடுப்பு, யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சனுக்குமே நம்ம கொடுக்கலாம், இஃப் இட் இஸ் இன் அ குட் கண்டிஷன். அண்ட் உடுப்பு டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் மந்த்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா மாதிரியே நான் செய்கிறது தான். பிகாஸ் நான் புது உடுப்பு உடனே நான் வாங்குறது இல்லை. நான் ஒரு உடுப்பு வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன், அது கிழிஞ்சி அந்த ஃபேப்ரிக் வந்து திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா நல்லா இத்து போய் அப்படின்னா தேஞ்சி அந்த கலர் போயிட்டு அந்த மாதிரி தான் நான் அதை யூஸ் பண்ணுறது. பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஃபேப்ரிக்ஸோ அந்த டெக்ஸ்டைல் இதை வந்து எனக்கு குயிக்காக எனக்கு தூக்கி போடவோ அகெயின் அதை வச்சுட்டே புதுசு வாங்குறதுக்கு ஒரு மாதிரி. அண்ட் அது சரியும் இல்லை. நம்ம வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம அதை படித்து அதை ஒழுங்காக செய்யக்குள்ள லைக் நமக்கு அதில் இருக்க சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே நான் வந்து ஒழுங்காக உடுப்பு எல்லாமே யூஸ் பண்ணுறது இருக்கக்குள்ள நான் திருப்பி திருப்பி வாங்க மாட்டேன். பட் வாங்குகிற சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா தென் ஐ வில் பி பர்ச்சேசிங். ஆனால் அதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுவேன். அதோட குவாலிட்டி, ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கா, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவேன், அண்ட் என் பாடி எப்படி சேஞ்ச் ஆகுது, என் சைஸஸ் எப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய விஷயம் நான் பார்ப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு சூட் ஆகுதா அப்படின்னு நான் இப்போ ரீசெண்டாகவே நான் நிறைய உடுப்பு ஒதுக்குனது அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த உடுப்பு சைஸஸ் எனக்கு பத்தாமல் போயிட்டு அந்த கலர்ஸ் எனக்கு சூட் ஆகாமல் அந்த மாதிரி தான் நான் நிறையாவே செஞ்சேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து லைக் இப்போ ஸ்க்ரீனில் போகிற வீடியோ வந்து எங்கள் அம்மா வீட்டில் நான் கொஞ்சம் உடுப்பு வச்சுருந்தேன். அந்த உடுப்புகளை தான் நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். அப்புறம் என் நார்மல் ஆஃபீஸ் வே அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. ஸோ அதுகளை வந்து நான் என்னென்ன ஒதுக்கேலுமோ ஒதுக்கிட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்து அது எல்லாமே அகெயின் நான் கபட் உள்ளுக்கே கபட் ஃபுல்லாக வைப் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மடித்து அழகாக வச்சுட்டேன். ஸோ கம்மிங் டு த இனவேர்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள இப்போ அதுலேயுமே நம்ம பேண்டீஸ் அப்படின்னு எடுத்தோம்னா லைக் அதுகள் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அது வந்து நம்ம நிறையா பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நம்ம என்னத்தான் வாஷ் பண்ணி போட்டாலுமே நம்ம அதுகள் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். அண்ட் நல்ல காட்டன் ப்ரீதபிள் ஃபேப்ரிக் பேண்டீஸ் அண்ட் வேர்ஸ் எல்லாமே வாங்குங்க. பிகாஸ் அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் நம்ம கம்ஃபர்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி தான் ப்ராஸ் அப்படின்னு எடுக்கக்குள்ளையும் நான் வந்து அமாந்தே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறது, வயர்லெஸ். ஸோ அதுவுமே நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நான் வந்து இந்த ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து என் இன்னர் வேர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஐ மீன் டீக்ளட்டர் பண்ணி. ஸோ ஐ தாட் ஓகே இந்த டைம் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் வந்து அதுகள் நிறையா ஒதுக்கிட்டேன். பிகாஸ் நிறையா கிழிஞ்சு போயிட்டு அண்ட் அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே அப்செட் ஆகி இழுப்பட்டு போயிட்டு அண்ட் எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிறதுகள், அப்புறம் கம்ஃபர்ட் இல்லாதது அப்படி இப்படின்னு இருந்த எல்லாமே நான் ஒதுக்கிட்டேன். அண்ட்
அகெயின் நான் என்ன செஞ்சேன்னா, இப்போ முதல்ல நான் எல்லாம் காட்டியிருப்பேன் லைக் நான் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற மாதிரி. இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பேண்ட்ஸ் வேறையா, அப்புறம் டாப்ஸ் வேறையா, வீட்டு உடுப்பு அந்த மாதிரி எல்லாம் நான் வேறு வேறையா எடுத்து வச்சுட்டு கபட்லேயுமே நான் செக்ஷன் பண்ணி தான் நான் வைக்கிறது. பிகாஸ் அது எனக்கு ஈஸி அகெயின் எடுக்கக்குள்ள. அண்ட் இந்த மாதிரி ஒரு இது நான் ரொம்ப யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பின்னுக்கு, அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து என் அண்டர் கார்மெண்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஒன்று ஃபீனிக்ஸில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த உடுப்பு வந்து நாங்கள் வேறு எந்த ஒரு உடுப்போடையும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, மிக்ஸ் ஆகாது. அண்ட் நீங்கள் ஒரு அவசரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேடிட்டு அலைஞ்சிட்டு எல்லாம் இருக்க தேவையில்லை. இஃப் இட் இஸ் லைக் இன்னவேர்ஸ் அப்படின்னா அது எல்லாமே அந்த ஒரு பாக்ஸ் உள்ளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஷர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஹேங்கர்ஸ் போட்டு தான் நான் வைக்கிறது. பிகாஸ் அதெல்லாம் அந்த வாஷ் பண்ணி ஒழுங்காக நாங்கள் அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா அகெயின் நீங்கள் ரொம்ப அயன் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்க தேவையில்லை. சில உடுப்புகள் வந்து நம்ம ஓவர் அயன் பண்ணவும் கூடாது. அண்ட் அந்த ஒரு ரீசன்னால. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்குறீங்கன்னா ப்ளீஸ் அதில் இருக்க டேக்ஸை ஒழுங்காக ரீட் பண்ணுங்க. அது என்ன மாதிரி வாஷ் பண்ணணும், அண்ட் எப்படி வாஷ் பண்ணணும், அயன் பண்ணணும், காய வைக்கணும், அது இது எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் இருந்த கபர்டை நான் முடிச்சிட்டேன். அண்ட் அகெயின் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருந்த கபர்ட் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். 2 பேரோட உடுப்பு இருக்கனால அங்கே இங்கே அப்படின்னு வைக்காம நம்ம ஒரு கபர்ட் அப்படி ஆர்கனைஸ் பண்ணி தான் முதல்ல வச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு, ஓகே இப்போ மற்ற சைட் கபர்ட் வந்து எம்டியாக இருக்குது தானே, அதுலேயே நம்ம வைப்போம் நம்மளோட உடுப்பு அப்படின்னு. அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும், ஓகே இந்த உடுப்பு நான் உடுத்தாமல் வச்சிருக்கேன், ப்ளஸ் இந்த உடுப்பு நான் உடுத்தலாம், யூஸ் ஆகும், இதை வந்து ஒதுக்கலாம் அப்படின்னு. அண்ட் அங்கேயுமே நிறையா இன்னவேர்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. அண்ட் என் கேஷுவல் வேர்ஸ். ஸோ இதில் வந்து எனக்கு எதுவுமே அகெயின் வாங்குறதுக்கு தேவையே படலை. பிகாஸ் நிறையா பேண்ட்ஸ், டாப்ஸ், அப்புறம் இந்த நைட் வேர்ஸ் அப்படி இப்படி நிறையா இருந்தனால. அண்ட் ஐ திங்க் அகெயின் நான் வந்து இன்னொரு டீக்ளட்டர் பண்ணுவேன் மேபி ஆஃப்டர் 6 months. பிகாஸ் நான் இப்போ புதுசாக இந்த ஒரு உடுப்புமே நான் வாங்கலை ரீசெண்டாக. அண்ட் நீங்கள் வந்து டீக்ளட்டரிங்கில் ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பண்ணக்குள்ள உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ப்ளஸ் ஓகே இந்த உடுப்பு எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. அண்ட் ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே இந்த உடுப்பை வந்து நீங்கள் எப்படி எடுத்துனீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கக்குள்ள அந்த உடுப்பை வந்து லாஸ்ட்டில் வைங்க. அப்போ நீங்கள் வந்து மேலால் இருக்கிறது அகெயின் நீங்கள் எடுத்து உடுத்துனா ஐ திங்க் அதுதான் உங்களோட ஒரு நல்ல ரொட்டேஷனாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் எல்லா உடுப்புமே யூஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் எல்லா உடுப்புமே நீங்கள் ஒழுங்காக ஸ்டைல் பண்ணிக்குவீங்க. அண்ட் அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் டவல்ஸ், அப்புறம் பெட்ஷீட்ஸ் அது இதெல்லாமே ஒரு பக்கமாக வச்சேன். பிகாஸ் எனக்கு அதுகளும் ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களுமே டீக்ளட்டரிங் பண்ணீங்க இந்த இயருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன சரி தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll see you guys in another video. Bye bye.